நடிகர் ராஜேஷோட மறைவால் தமிழ் திரையுலகமே சோகத்தில் மூழ்கியிருக்கு. அவரது மறைவுக்கு பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது நடிகர் ராஜேஷ் இன்று காலை உடல்நலக் குறைவால் காலமாயிருக்காரு. தமிழில் 150 படங்களில் நடிச்சிருக்க அவர் 40 ஆண்டுக்கு மேலாக திரையுலகில் நடிகராக மட்டுமின்றி டப்பிங் கலைஞராகவும் எழுத்தாளராகவும் பயணித்து வராரு. இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நடிச்சிருக்காரு. அவரது மறைவு தமிழ் திரையுலகளுக்கு பேரிழப்பாகும். ராஜேஷின் மறைவுக்கு திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் ஆளாக ஓடி போய் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்து எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. என்னுடைய நெருங்கிய நண்பர் நடிகர் ராஜேஷ் அவர்களின் அகால மரண செய்தி எனக்கு அதிர்ச்சி அளிக்குது. மிகுந்த மன வேதனையை தருது. அருமையான மனிதர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவருடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என பதிவிட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் போட்டிருக்க இரங்கல் பதிவில் கன்னி பருவத்திலே திரைப்படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாகி 150க்கும் மேலான திரைப்படங்களை நடித்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் பயணித்த ராஜேஷ் அவர்கள் இன்று மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தம் அடைந்தேன். தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்தவர். டப்பிங் கலைஞர், எழுத்தாளர், சின்னத்திரை நடிகர் என முத்திரை பதித்தவர் திரு ராஜேஷ் அவர்கள். அவரது இறப்பு தமிழ் திரையுலகினருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் பேரிழப்பே. அன்னாரை எழுந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரையுலகிற்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள். அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் டி ராஜேந்தர் என்ன சொல்லியிருக்காருனா, அவரோட மறைவுக்கு தமிழ் திரையுலகில் நடிகர் ராஜேஷ் அவர்கள் நடிப்பாற்றல் கொண்டவர், பேச்சாற்றல் மிக்கவர், தனித்தன்மை பெற்றவர், தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர், பன்முக கலைஞர், பண்பு மிக்க உள்ளம் நிறைந்தவர், தமிழ் திரையுலகில் தமிழை நன்றாக உச்சரிக்கக்கூடிய அற்புதமான கலைஞர். அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி என்னை மிகவும் வாட்டுகிறது. அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கும் கலையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்காரு. இப்படி பல திரைப்பிரபலங்கள் ராஜேஷுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இந்த கலைஞனுக்கு கொஞ்ச நேரம் இரங்கல் தெரிவிப்போம்.